நாமம் மகிமைப்படுவதாக. நான் நேற்று தினத்தில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த மகிமையை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம், எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நான் பண்ணுற பிரசங்கம் அவங்களுக்கு புரியுதா, கேட்கறதான வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இப்போ நான் இதை குறித்து என்னுடைய மனைவியோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு காரியத்தை சொன்னேன், இவங்க இது விளங்குற வரையிலும் இந்த ஒரே பிரசங்கத்தையே நான் மறுபடியுமா பண்ண போகிறேன். இல்லைன்னா அந்த மண்டையை திறந்து இப்போ புதுசாக ஒரு சிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆலன் மாஸ்க்குன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு புது மாஸ்க், இது ஒரு புது சிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாராம். அதாவது இப்போ அந்த மனிதனுடைய கை கால் வரலன்னா அந்த உத்தரவு போடக்கூடியதான அந்த நரம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதனால் கரெக்டாக அந்த நரம்புகள் எல்லாத்தையும் அந்த சிப்பில் கொண்டு வந்து பொருத்தி இவங்க கமெண்ட் கொடுக்கும்பொழுது கம்ப்யூட்டரில் அந்த சிப்பு மூலமாக அந்த செயலிழந்து போயிருக்கிறதான அந்த நரம்பு அது செயல்பட்டு அந்த வலது கையை தூக்கணுன்னா வலது கையை தூக்குது, இடது கையை தூக்கணுன்னா இடது கையை தூக்குது. இதற்காக டெஸ்ட் பண்ணி அவங்க சில பன்றி சில எலிகள் எல்லாத்தையும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனிதர்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது அரசாங்கத்தினால் கொடுக்கப்படலை. அதனால் அவர் ப்ரைவேட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சுருந்தார். இந்த மாதிரி யாரெல்லாம் தங்களுடைய மூளை பகுதியில் ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவங்க என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த சிப்பை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி அவங்களுடைய அந்த ஆஃபீஸ் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கில் வரிசையில் நிற்கிறாங்க. அவ்வளோ பேருமே தங்களுடைய மூளை பகுதியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மூளை பகுதியுமே மாற்றப்படவில்லை என்று சொன்னால் நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் கேட்டாலும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஒரு சபையில் ஒரு போதகர் புதிதாக வந்திருந்தவர் ஒரு பிரசங்கத்தை முதல் வாரம் செஞ்சார். சரி, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரசித்தாங்களாம். 2வது வாரமும் அதே பிரசங்கத்தை செஞ்சாராம். அப்போது விசுவாசிகளாம் நினச்சாங்களாம், ஏதோ அவருக்கு இந்த ஒரு வசனம் தான் தெரியுமோ என்னன்னு தெரியல, சரி பரவாயில்ல அப்படின்னு கேட்டாங்களாம். 3வது வாரமும் அதே பிரசங்கத்தை செஞ்சாராம். ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பொறுக்கலை. இவருக்கு பகல்லலாம் இவர் என்ன தூங்கிட்டு இருக்கிறாரா, வேத வசனத்தை இவர் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் குழுவாக கூடி பேசிகிட்டு இருந்தாங்களாம். 4வது வாரமும் அதே பிரசங்கத்தை பண்ணாராம். இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதனால் அந்த சபையில் அந்த பாஸ்டர் அடிக்கடி மாற்றுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாற்றுவாங்க. அதனால் அந்த கமிட்டியெல்லாம் கூடி அவங்க ஆலோசனை பண்ணாங்க. பாஸ்டருக்கு தெரியாமல் கமிட்டியை கூடுறாங்க. கூடி இவர் என்ன பண்ணுறது, இப்போ 4 வாரமாக பார்க்குற ஒரே பிரசங்கத்தையே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒன்று பிரசங்கத்தை இவர் மாற்றணும், இல்லைன்னா இவரை நம்ம மாற்றணும். நம்ம மேலே எழுதி போட்டு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி போட்டாங்களாம். 5வது வாரம் பார்த்தா 5வது வாரம் அதே பிரசங்கமே. இப்போ ஜனங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. போய் பாஸ்டர்கிட்டே, என்ன பாஸ்டர் நீங்கள் 5 வாரமாக ஒரே பிரசங்கத்தையே எடுக்கிறீங்க, கேட்குற வார்த்தை எங்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஒரு புது பிரசங்கத்தை பண்ண மாட்டிங்களா? எத்தனை வாரமாக நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நீங்களும் புதுசாக வந்தீங்கன்ட்டு உங்களுக்கு 4 வாரங்களை கெடு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் 4 வாரங்களையும் மீறி 5வது வாரமும் அதே பிரசங்கத்தை பண்ணுறீங்க. இனிமேல் எங்களால் சகிக்க முடியாது. ஒன்று நீங்கள் பிரசங்கத்தை மாற்றுங்க, இல்லைன்னா உங்களை மாற்றக்கூடிய காரியத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டருக்கு சொன்னாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம்,
என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு என்னைக்கு நீங்கள் மாறுறீங்களோ அன்னைக்கு தான் என்னுடைய பிரசங்கம் மாறும் அப்படின்னாராம். அப்போது இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்போது இந்த மகிமை குறித்து எத்தனையோ வாரங்களாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வீடுகளுக்கு போகும்பொழுது இல்லைன்னா அவங்கள குறித்து கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இல்லை. கேட்கிற வார்த்தைகளை குறித்து அவங்களுக்கு கவனமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் நான் யோசித்தேன், அப்போ இந்த பிரசங்கத்தை இந்த வருஷம் முடிக்கிற வரையிலும் ஒரே பிரசங்கத்தையே திருப்பி திருப்பி பண்ணானாச்சுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நான் விரும்புகிறேன், பார்க்குறேன், யோசிக்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மூளையை மாற்றுறதுக்கு அந்த சிப்பு வைக்கலான்னு தெரிஞ்சால் நிச்சயமாக நாமளும் வச்சுடுவோம் இல்லைங்களா? ஏன்னா வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம், அப்படியே வரோம், ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அப்போது இதை பிரசங்கம் பண்ணுறதான இந்த வார்த்தையை சொல்கிறதால எனக்கே இவ்வளவு மன சஞ்சலமும் வேதனையும் இருந்துச்சுன்னா, தேவன் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதில் எந்த மாற்றத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள்? யாரை நீங்கள் பார்க்குறீங்க? யாரை போல் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை அம்பானி மாதிரி மாறணும், அதானி மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு முடியாது. ஆனால் இயேசுவை போல் மாறத்துக்கு நம்மளால் மாற்ற முடியும். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இப்போ நம்ம இங்கே சபைக்கு வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த மாற்றம் இல்லாமல் நான் இந்த ஒவ்வொரு வாரமும் வந்தவனமாகவே போயிட்டே இருக்கிறோம். அடுத்த வாரமும் வரோம், அதே பிரச்சனையோடைய தான் வரோம். இங்கே வந்து ஜெபம் பண்ணுறவங்க எல்லாமே நான் பார்த்த வரையிலும் அவங்கள எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து அதே பிரச்சனையில் தான் வராங்க, அதே பிரச்சனையில் தான் போகிறாங்க. அப்போது நாங்களும் இங்கேருந்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ எனக்குள்ள ஒரு சந்தேகம், அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னே இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? ஏன் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது? குடும்பத்தில் ஒரு மாற்றமே இல்லை. நிறைய குடும்பங்கள் கட்டப்பட முடியாதபடி இருக்கிறது. அநேக குடும்பங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் அதே பலவீனங்கள் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பலவீனம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ஒழிய அது குறைஞ்ச பாடே இல்லை. அப்போ எனக்கு ஒரு வேதனை, ஏன் ஆண்டவரே? கடந்த நாட்களில் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறதான ஒரு மாணவி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கணும், இந்த சபை இந்த ஊழியம் எப்படி வளருதுன்னு நான் உங்களை ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும், அதனால் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு என்னுடைய வேதாகம கல்லூரியில் ஒரு தீசிஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ நான் ஏதோ கேள்வி கேட்க போகிறாங்களாட்டுங்குது, என்ன கேட்க போகிறாங்க தெரியலையே அப்படின்ட்டு, சரிங்கம்மா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நிறைய ரட்சிக்கப்பட்டதான ஜனங்க சபைக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்குது, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் நினச்சேன், இந்த காரணத்தை தான் நானும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நீ எங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிந்ததான ஒரு சில காரியங்களை நான் அவங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அவங்க பார்த்துட்டு, ஆமாம் இது இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த காரியம் எனக்கு கொடுத்ததான இந்த சபையில் நடக்கலையே அப்படின்றது எனக்குள்ள இன்னொரு பெரிய கேள்வி. அப்போ நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த ஜனங்களுக்கு நான் இன்னும் எப்படி போதிப்பது? அவங்களுக்கு புரிகிற விதமாக நான் போதிக்கணும், அதற்குரிய கிருபையை கொடுங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மாறணும், அதற்குரிய கிருபையை ஜனங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அப்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை கொடுப்பாரானால், கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த அந்த நற்காரியத்தை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காத்து கொள்ள வேண்டும். அந்த புத்தி இல்லாத புத்தி இருந்த அந்த கன்னிகைகளை குறித்து நமக்கு தெரியும். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தியில் உள்ளவர்கள்.
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிற நேரத்தில் அவர் வராருன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இவங்க எல்லாமே வாஞ்சியோடு அவரை எதிர்கொள்ளும்படியாக போய் நிற்கிறாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. போகும் பொழுது 5 பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேளை அவர் கொஞ்சம் வரத்துக்கு தாமதமானா நம்ம விளக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் தீர்ந்து போயிடும், அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெயும் கையில் கொண்டு போயிடலான்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த புத்தி அற்றவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, தங்களுடைய விளக்கை நம்பி அதுக்குள்ளே இருக்கிறதான அந்த எண்ணெயை நம்பி பார்க்காம இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் பொழுது எஜமானன் வருவதற்கு, மணவாளன் வருவதற்கு நேரம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவங்கவுங்க விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிறாங்க. திடீர்னு நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறார், எல்லாரும் எழுந்து ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லி. இப்போது புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் கொண்டு போனவங்க எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சாங்க, விளக்கு பற்றிக்கிச்சு. இந்த புத்தியற்றவர்கள் விளக்கை பற்ற வைக்கலான்னா எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் புத்தி உள்ளவங்க கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்றாங்க. புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்டயே கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த புத்தியற்றவர்கள் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்துக்கு அவங்க கடைக்கு போகிறாங்க. கடை பூட்டி இருக்குது. அங்கே வாங்கிறதுக்கு கதவை தட்டி அவர் பேசி என்ன ஏதுன்னு கேட்டு எண்ணெயை வாங்கிக்கிட்டு வரத்துக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. மணவாளன் வந்தார். ஆயத்தத்தோடு இருந்ததான புத்தி உள்ளவர்கள் 5 பேர் உள்ளே பிரவேசிச்சிட்டாங்க. கதவு சாத்தப்பட்டுருச்சு. இப்போ புத்தியற்றவர்கள் வந்து கதவுகிட்ட வந்து தட்டி நிற்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, யார் அது அப்படின்னு கேட்குறாரு. நான் தாங்க ஆண்டவரே, இந்த சிமிர்னா ஆலயத்தில் 20 வருஷமாக நான் விசுவாசியாக இருக்கிறேன். அந்த ஆலயத்தில் நான் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், காணிக்கை கொடுத்துருக்கிறேன், பாஸ்டர் கேட்டிருக்கிறேன், விசாரிச்சிருக்கிறேன். பாஸ்டர் கூட கேட்டு பாருங்கள், அவர் என்னை பற்றி சொல்லுவார். உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன தெரியாதா? நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, நான் தட்டாஞ்சாவடியில் இருக்கிறேனே, வெள்ளாலைப்பட்டில் இருக்கிறேனே, தேக்கம்பட்டில் இருக்கிறேனே, அந்த இடம்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது, போங்க அப்படின்றார். இவங்க கவலையோடு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஒரு தடவை க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அந்த கதவு திறக்கப்படாது. இப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற நன்மைகளை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு நிறைய வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறோம். நிறைய நேரத்தில் வார்த்தைகள் வந்து அந்த விதைக்கப்பட்ட இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதைகளை குறித்து ஒரு உவமை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சில விதைகள் வழி அருகே விழுந்துருச்சு. வழி அருகே விழுந்த உடனே பறவைகள் வந்து என்ன பண்ணுது, அதை கொத்திட்டு போயிடுது. சில விதைகள் வந்து கற்பாறையான இடத்துல விழுது. கொஞ்சம் இருக்கிற மண்ணில் லேசாக முளைக்குது. கீழே வேல் விட்டு போக முடியாததுனால அந்த கடினமான பாறையின் மேலே அந்த விதைக்கப்பட்ட விதைகள் அது எல்லாமே கருகி போயிடுது. இன்னும் சில விதைகள் முட்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே போய் விழுது. இந்த செடிகள் வளருது, ஆனால் மேலே இருக்கிற முள்ளெல்லாம் என்ன பண்ணுது, போட்டு அப்படியே அதை நெருக்கி வளர முடியாமல் தடை பண்ணிடுது. ஒரு சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விளையுது. நல்ல நிலத்துலனாலும் அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா 30, 60, 100. இப்போது ஆண்டவர் வந்து இந்த 30% பார்ப்பாரா, 60% பார்ப்பாரா, 100% பார்ப்பாரா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ ஒரு விதை விதைக்கிறீங்க, அது நல்லா செடி வளர்ந்து கனி கொடுத்து உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு பிரியமாக இருப்பீங்க. இல்லை அது வளராமல் அப்படியே கட்டையாகவே இருக்குதுன்னா 1 மாதம் 2 மாதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், இது இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்குது, இது பிடிங்கி போட்டுட்டு வேறு விதையை விதைக்கலாம் அப்படின்னு தான் விதைப்பாங்க, இல்லைங்களா? அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இப்போது ஆண்டவரும் அப்படி தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு, ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருக்கிறாங்க.
நான் எத்தனையோ வார்த்தைகளை அவங்களோட பேசுகிறேன், தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், வழிப்படையாக பேசுகிறேன். ஆனால் வார்த்தைகளை கேட்டுட்டு அதை அப்படியே கேட்டுட்டும் கேட்காதல போல் இருக்கிறோமே. நம்முடைய நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? எனக்கு பிரியமான மகனே நீ வா, உனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்து பிரவேசின்னு நம்மளை கூப்பிடுவாரா? இல்லை, பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனே நீ வெளியே போன்னு சொல்லுவாரா? இந்த 2 வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் இறுதியாக கேட்க போகிறதான ஒரு வார்த்தை. ஒன்று என்னுடைய மரண நாளிலோ, மரண நாளில் கூட கேட்கப்படாது, நியாய தீர்ப்பு நாளில் தான். மரணத்தில் எல்லாரும் செத்து போயிடுவோம். அந்த ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருந்தாலும் கொண்டு போய் அடக்கம் பண்ணும் பொழுது, கர்த்தர் இந்த மகனோடு இருந்தார், உயிர் திறந்த நாளிலே கர்த்தர் இவரை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியார் என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல பிரசங்கம் தான் பண்ணி புதைச்சிடுவார். ஆனால் உயிர் தெழுந்த நாளில் எல்லாரும் அவங்க தன்னுடைய வரிசையில் எழுந்திருப்பாங்க. அப்போது அந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் வெளியில் மரிச்சிட்டா பாக்கியம் இல்லாதவங்கள போயிடுவோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருகையில் இவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. 2வது உயிரோடு இருக்கிறதான நீங்களும் நானும் போவோம். நம்மளை பார்த்துட்டு அப்படியே ஆண்டவர் முகத்தை திருப்பிக்கிட்டார்ல என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்முடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயத்துக்குள்ளே பார்க்குறாரு. எவ்வளோ விதைகளை விதைச்சிருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல், ஒரு அறுவடை இல்லாமல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது இவ்வளோ நாள் விட்டு வச்சதே பெருசு அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு பார்க்காத ஒரு மாதிரி போயிடுவார். அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரை என்னை மறந்துட்டிங்களா? ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்? அவருடைய சாயல் நமக்குள்ளாக இல்லாமல் போயிடுச்சு. இயேசுவுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை கர்த்தர் தம்முடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். சாயல்னு தெரியுதா? இப்போது என்ன மாதிரியே பில்லி இருப்பான். நிறைய நேரத்தில் ஃபோன் பண்ணும்பொழுது நிறைய பேர், என் தங்கச்சி கூட ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணால் அவன் எடுத்து, என் ஃபோனை நான் எடுக்கலன்னா அவன் எடுப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அண்ணா அப்படின்வா. இவனும் சொல்லு ரோசி அப்படின்வான். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக தான் நான் பில்லி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்டா நீ பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்வான். அப்போது அந்த சாயல், அந்த 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 சத்தம் ஒரே மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சடித்த மாதிரி சில ரெட்டை பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்குன்னா அடுத்த பிள்ளைக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்கும். அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சில ரெட்டை பிள்ளைகளை எளிதாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம வசந்தி வனிதாவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எனக்கு கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போது இவங்களை பார்த்ததுனால எனக்கு தெரியுது. ஆனால் இது கூட தெரியாமல் அப்படியே அச்சடித்த மாதிரியே இருப்பாங்க சிலவங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளை என்னுடைய சாயலா, நான் எப்படி அன்புள்ளவனாக இருக்கிறேனோ அதே போல், நான் எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறேனோ அது போல், நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ அது போல் அப்படின்னு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்கறது நியாயமா தப்பா? சொல்லுங்கள், நியாயம் தானே. ஏன்னா கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? தகுதி இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து அபிஷேகித்து ஒவ்வொரு வாரமும் அதற்கு தண்ணி கொடுத்து, அது மற்ற மிருகங்கள் எல்லாம் அதை தின்னிடக்கூடாதுன்னு சுற்றிலுமாக வேலி போட்டு பாதுகாத்து, இந்த கொள்ளை நோய் காலத்தில் எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை சுற்றிலுமாக வேலி போட்டு பாதுகாத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலியினால தான் இந்த நிமிடம் வரையிலும் நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம்.
அவர் மாத்திரம் வேலி போடாமல் பிடிங்கி போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, எங்கேயோ போனது பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ளாரையே வந்திருப்போம். ஒரு இடத்துல ஒரு ராஜா இப்படி தான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர் யுத்தம் செய்ய போகிறார். அப்போ அந்த மனுஷன் யுத்தம் போகிற ராஜா கூப்பிட்றாரு, நீ என் கூட வரியா? உடனே இந்த ராஜா சொல்கிறாரு, நானும் வரேன், நீ தான் நான் தான் நீ, ஏன் ஜனம் ஓன் ஜனம், ஓன் ஜனம் ஏன் ஜனம், வாங்க போகலான்னு 2 பேரும் கூட்டு சேர்ந்து போகிறாங்க. போகும் பொழுது இந்த ஒரிஜினல் ராஜா இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேஷம் மாறி வேற வேஷத்தில் போகிறாரு. இப்போது சண்டையில் எல்லாரும் வராங்க. அப்போ இந்த உண்மையான இந்த இன்னொரு ராஜாவும் அவர் வேஷம் போடாமல் போகிற ராஜா, வேஷம் போட்டு போகிற ராஜா 2 பேரும் போகிறாங்க. வேஷம் போடாத ராஜாவை பார்த்துட்டு அந்த எதிரி நாட்டு இவன் தான் ராஜா, இவனை கொள்ளலாம் அப்படின்னு வரும்பொழுது இவன் ஐயோ நான் இல்லைன்னு விட்டுருங்கன்னு ஒன்று அவனை விட்டுட்டு தாண்டி போகிறாங்க. ஆனால் ஒருத்தன் நினையாமல் ஒரு அம்பை எடுத்து எய்கிறான் பாருங்க. அந்த அம்பு இந்த வேஷம் போட்ட ராஜா இருக்கிறார் பாருங்க, இவர் கழுத்து பகுதியில் பட்டு இவர் காயப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. இப்போ இவருடைய எண்ணம் என்னன்னா, நான் வேஷம் போட்டுட்டா எதிரி நாட்டுக்கு தெரிய மாட்டேன், நான் இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு அம்பை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அம்பு கர்த்தருடைய அம்பாகவும் இருக்கலாம், இல்லைனா எதிராளியினுடைய அம்பாகவும் இருக்கலாம். 2 அம்பு இருக்குது. கர்த்தருடைய அம்பு உங்களுக்காக எதிராளிகளோடு யுத்தம் செய்து எதிரிகளை கீழே வீழ்த்தும். எதிரியின் அம்பு உங்களை தாக்கி உங்களை கீழே வீழ்த்தும். இந்த 2 அம்பும் நமக்கு எதிராக இருக்கிறதை நம்ம மறந்து போயிடுறோம். எங்கே போனாலும் 2 காரியங்கள் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, கருப்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நெட்டையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கொட்டையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும் பொழுது தேவன் நல்லவராக இருக்கிறார். எதிராளி ஒருவன் தீமை செய்யும்படியாக ஒருத்தர் இருக்கிறான். இப்போ இதில் நம்ம யாருடைய வார்த்தையை கேட்டு யாருடைய சாயலாக நீங்களும் நானும் மாறி இருக்கிறோம்? கர்த்தர் உங்களை நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் இல்லாதவன் இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் போயிட்டே இருக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறேன் நான். இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு இருக்கிறோமா? தேவனிடத்திலிருந்து பெற்றதான சமாதானத்தை நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா ஆவியின் கனிகளில் சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இல்லை, அதை அப்படியே வேஸ்ட் பண்ணி அதை உபயோகப்படுத்த முறையாக தெரியாத நாளில் நம்ம அதை அப்படியே மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கனிகளற்றதாக இருக்கிறது. கனி தேடி ஆண்டவர் வராரு. அந்த நேரத்தில் நமக்குள்ள கனி இல்லைன்னா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். இந்த நாளில் கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுத்ததான நிறைய நற்காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. சமாதானம் பெற்றதான தேவ ஜனங்களும் உலகத்தில் சமாதானம் இல்லாத காணப்படுகிற உலக பிள்ளைகளும் இன்றைக்கி ஒரே பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இந்த சமாதானம் பெற்றவர்கள், தேவ சமாதானத்தை பெற்றவர்கள் சந்தோஷமாக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. பக்கத்து சீட்டில் உட்காந்து இருக்கிறதான உலக ஜனம், சமாதானத்தை இழந்து போனதான அந்த ஜனம் எப்படி போய் இதை எப்படி பண்ணுறது, இதை போய் எப்படி மாற்றுறது, இந்த வியாதியை எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, இந்த பிரச்சனையை போய் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறதான தேவ சமாதானத்தை பெற்றதான தேவ ஜனமும் தன்னுடைய தேவன் தனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார்,
அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போகிற பஸ்லேயே அப்படி இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலேயே இருக்கலாம். 2 பேர் ரட்சிக்கப்பட்டு தேவ சந்தோஷத்தோடு இருக்கிற ஒரு தாய் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத சந்தோஷத்தை இழந்த ஒரு மகளோ ஒரு மகனோ இருப்பாங்க. கணவனோ மனைவியோ இருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்தா எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். தேவ சமாதானத்தை பெற்றவர்களும் தேவ சமாதானத்தை பெற்று இழந்து போனவர்களும் 2 பேர் முகத்தையும் பார்த்தாவே நம்மளால் எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நான் முகத்தை பார்த்து தான் சொல்லுவேன், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம எங்கேயுமே தப்பவே முடியாதுங்க, தப்பவே முடியாது. உங்களை நான் இறுதியாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இனி வருகிறதான வருஷம் இதை போல் இருக்கவே இருக்காது. மிகுந்த கொடூரமான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. நான் ஏதோ உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். என்னோட ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவரே வருகிறதான நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, பரிசுத்தாவின்னு சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையினால தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்டாலும் சரி, இல்லை இவன் ஏதோ அப்படியே புரடா விட்டுக்கிட்டே இருக்கிறான், இவன் அந்த நாட்டிலேருந்து இப்படி தான் சொல்லுவாங்க, பயப்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களை பயப்படுத்தி எனக்கு எந்த காரியமும் வரப்போகிறது கிடையாது. உங்களை தேவனுக்கு உகந்த வழியில் தான் நான் நடத்தணும்னு நான் பிரயாசப்படுறேன். அதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்குறேன். ஆண்டவரே, என்னால் யாருமே சோர்ந்து போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது, உங்களை இன்னும் அதிகமாக உங்களை நெருங்கி வரணும் ஆண்டவரேன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு குடும்பத்தையும் பார்க்கும் பொழுது குடும்பத்தை சுற்றி காணப்படுகிற கட்டுகள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் இந்த குடும்பத்தை விட்டு மாறாமல் இருக்கும்? இந்த போராட்டம் இன்னும் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நாட்களுக்கு இருக்கும்? இவங்க குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற நன்மை என்னைக்கப்பா நடக்கும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் அதிகமாக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் குறித்து நான் நினைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆனால் தான் தைரியமாக அந்த நேரத்தில் நான் பேசுகிறேன். நான் ஏதோ மாயமாலமாக பேசலை, உங்களை வஞ்சித்து ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நான் பிடிக்கணுன்ற எண்ணத்தில் நான் பேசலை. என்னை அழைத்தவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, தேவ சாயலாய் நீங்களும் நானும் மாறணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய உள்ளத்தின் இயக்கமே அதுதான். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சபையை உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு மாறுதல் இல்லாமல் இனி எத்தனை நாட்களுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த நற்காரியங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்குது பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம் இருக்கு. 2 தீமோத்தேயு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம் 291 பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை. என்ன பொருள் அது? தங்கமா, வெள்ளியா, வைரமா, வைடூரியமா? அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே அதுக்குரிய இணையில் எதுவுமே நிற்காது. தராசில் வச்சா எல்லாம் கீழே தான் போகும். மேலே இருக்கிறது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை என்ன பண்ணணுமா, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே
காத்துக்கொள். அப்போ நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளை தனியாக ஆண்டவர் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி. உங்களை விசாரிக்கிறதுக்காக, உங்களை வழி நடத்துவதற்காக, உங்களை போதிப்பதற்காக, வழிகாட்டுகிறதற்காக உங்களிடத்தில் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பெற்றுக்கொண்டதான இந்த ஆவியை, இந்த ரட்சிப்பை அந்த ஆவியானவர் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள. நம்மளால் அது காத்துக்கொள்ள முடியாது. நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்மளால் அன்பாக இருக்க முடியாது. நம்மளால் எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. ஆனால் மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளரையுமே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. ஒருவேளை அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம், கை கால் ஆட்டாமல் அலங்காமல் குலுங்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்குறாரு. நீ ஒரு பாவி, நீ இந்த பாவம் செஞ்சுருக்கிற, இதை அறிக்கை செய்ய, என் ரத்தத்தை நீ நம்பு அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த அந்த உணர்வுனால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் யாருமே இல்லை. நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆனால் அந்த அடையாளங்கள் தான் நமக்குள்ளே வரமாட்டேனது. இன்னும் அந்நிய பாஷை பேச முடியல, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல. ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்ம தவறு செய்யும் பொழுது நமக்குள்ளே உணர்த்துறாரு, நீ செய்கிறது தப்பு. கோபமாக பேசிட்டு இந்த பக்கம் வந்தவனே ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ கோபமாக பேசுனது தப்பு. கோபமாக பேச பொழுது கெட்ட வார்த்தை பேசிட்டு இந்த பக்கம் வந்துடுறேன், ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு உக்காந்தவனே ஆண்டவர் உணர்த்துறாரு. எல்லாருக்குள்ளேயும் அப்படி உணர்வு இருக்குதா? அப்போ ஆவியானவர் இருக்கிறார். அந்த உணர்வு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே என்னுடைய இந்த காரியத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எதிராக யார் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி பண்ணுறதே இல்லை. ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, நீ பண்ணது தப்பு. அவன் பேசினானே, அவன் பேசலான, நீ பேசக்கூடாது. ஏன்? ஒன்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏன் சாயலாக உன்னை உருவாக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்கிட்ட எனக்கு முழு அதிகாரமும் உண்டு. ஆனால் தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வேறு வேலை இல்லைன்னா பேசுகிறாரு. நம்ம மேலே முழு அதிகாரம் இருக்குது. நம்மளை நேசிக்கிறாரு. அவரோட என்றைக்கும் கூட வச்சுக்கணும்னு அவரை நினைக்கிறாரு. ஆனால் நம்ம அவரை தேவையை பொழுது தான் தேடுறோம், அதுக்கப்புறம் அவரை மறந்துடுறோம். சங்கீதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? நானும் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் நான் உன்னை நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன், எனக்கு ரொம்ப வேண்டியவன். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உனக்காக என் உயிரியே கொடுத்துருக்கிறேன். உனக்காக என் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறேன். உனக்காக உன் பாவத்தை நான் கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தெரிந்து கொண்டு உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுறேன். அதனால் நீ எனக்கு ரொம்ப சொந்தமானவன். அவர் தான் ஆவியானவர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மறந்து போயிடுறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும். உங்களுடைய காதை நீங்கள் தயவு செஞ்சு தரங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் காதை திறங்க ஆண்டவரே. காது அடைக்கப்பட்டிருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் காது அடைக்க, இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே தான் சத்தத்தை கேட்குறாங்க, ஆனால் சத்தம் எல்லாம் அவங்களுக்கு மேலே போயிட்டே இருக்குது, உள்ளே போக மாட்டேனுது. அந்த ஒப்பு கொடுத்ததான அந்த நற்பொருளை காத்து கொள்ளும்படியாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற அந்த இதயத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிடுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் தரேன் ஆண்டவரே. இதுவரையிலும் நான் உங்களை அறிஞ்சும் அறியாதவனை போல உங்களை விட்டு விலகி போயிருந்தேன். ஆனால் தான் வசனம் சொல்லுது, அவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை தட்டுறாரு நம்மளை பார்த்து, என் மகனே என் மகளே உன் இருதயத்துக்குள்ள இடம் இருக்குதா?
நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, நான் உன்னை அபிஷேகித்தனே. ஒரு நாளில் இருந்த சந்தோஷம் இப்போ உன்னை விட்டு எங்கே போயிடுச்சு? உன் சமாதானத்தை இழந்து போய் திரியிறிய. நீ ஏன் இழந்த? எதனால் இழந்த? யாரை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிற? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? என்ன தேடி வந்திருக்கிறியா அல்லது உலகத்தை பார்க்கும்படியா வந்திருக்கிறியா? சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணுன்ற எண்ணத்தில் வரணுமே ஒழிய, கோயிலுக்கு வரலான்னா எல்லாரும் கேட்பாங்க ஏன் வரலன்னு அப்படின்னு நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வரல. தேவனுடைய வார்த்தையை கேட்கணுன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வரல. கோயிலுக்கு வரலன்னா அடுத்த வாரம் பார்த்தா ஏன் வரலன்னு கேட்பாங்களே. அதனால தான் வந்து உட்காந்துட்டே இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் சபைக்கு வந்துட்டே இருக்கிறோம். நமக்கு இது ஒரு பொழுதுபோக்கு இடமா? பொழுதுபோக்குறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கிறது. வீட்டில் ஒரு பெட்டி இருக்குது, அது திறந்து விட்டால் பொழுதுபோக்குறதுக்கு நிறையா சீரியல் அது இது எல்லாமே வந்துட்டே இருக்குது. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு நம்ம அங்கே சந்தோஷமாக இருக்கலாமே. இப்படி அடங்கி உடங்கி எப்படியே குறுகின இடத்துல ஒரு சேருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா அந்த பாயில் உட்காந்துக்கிட்டு எதற்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அவரை என்னை பார்த்து பேர் சொல்லி அழைக்கணும். என் அன்புள்ள மகனே மகளே என்று சொல்லி அழைக்கணும். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்து நீ பிரவேசின்னு சொல்லணும். அந்த வார்த்தையை கேட்கும்படி தான் நான் இந்த நாடிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு வேற பொழப்பு கிடைக்கல, வேற வேலை இல்லைன்னு சொல்லி நான் இங்கே வரல. படிச்சிருந்தேன், வேலை இருந்துச்சு, வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் வித்துட்டேன். என்னை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய வழிகளை வச்சிருந்தார். நான் அந்த தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஊழியத்துக்கு அழைப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் என்னோட நிறைய நேரத்தில் பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் அந்த பேச்சை கேட்கல. ஏன் இஷ்டத்துக்கு நான் ஓடினேன். ஆண்டவர் என்னை ஓட விட்டார். சில நேரத்தில் வலையில் வந்துட்டா நல்லது. அதுக்கப்புறம் ஆண்டவர் தூண்டில் போடுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி வலையை வீசியிருக்கிறாரு. வார்த்தைகளை கேட்டுக்கிருக்கிறீங்க, சிக்கி அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களை சேஃபாக கரையை கொண்டாந்துருவார். வரலன்னா அடுத்தது வலையை விட்டுட்டு தூண்டில் போடுவார். தூண்டில் போட்டாருன்னா நீங்கள் அதை விழுங்கிவிட்டு அங்கங்கே கீறலும் கிழிச்சலும் காயமும் சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் அதுக்கப்புறம் வந்து சேருவீங்க. அப்படி வந்து சேர்ந்தவங்க கூட இன்றைக்கி திருப்பியுமா பழைய காயத்தை அந்த கீழலை கிழிச்சல் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஏன்னா இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உங்களுடைய காயத்தெல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்திட்டாரு. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் ரொம்ப நல்லவன் அதனால தான் என்ன ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாருன்னு இல்லை. நம்ம அசுத்தமானவங்க. எவ்வளவு பாதாள குழியில் இருந்தோன்னு தெரிஞ்சு தான் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு. எவ்வளவு சேத்துக்குள்ளே இருந்தோன்றது சொல்லி தான் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் அவருடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு. அப்படியே சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணாக போகாதுங்க. இந்த நாளில் நீங்கள் அவரோட பேசுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் தவறு செய்யும் பொழுது, தவறி போகும் பொழுது உங்களுக்காக பரிந்து பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த நாளில் உயிரோட ஜீவனுள்ள தேசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் மாத்திரம் உங்களை விட்டு விலகி போயிருந்தா, உங்களுக்காக பரிந்து பேசாமல் இருந்திருந்தா நீங்கள் என்றைக்கோ செத்து போயிருப்பீங்க. உங்களை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். உங்களை மறந்து போயிருப்பாங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே இல்லை. அந்த நேசமெல்லாம் மாய்மாலமான நேசம். உங்கள் வீட்லேயே நீங்கள் ரொம்ப நேசித்து செத்து போனவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நான் எங்கள் அம்மாவை நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை ரொம்ப நேசித்தேன். செத்து போனப்போ மிகுந்த பாரத்தோடு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பாரம் குறைஞ்சிடுச்சு. இப்பயும் எங்கள் அம்மாவை நினச்சா எனக்கு ஒரு அன்பு இருக்குது. ஆனால் அந்த பாரமோ அந்த பாசமோ இல்லாமல் இருக்குது. அதை போல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் மேலே வச்சிருந்த பாசம் எங்கே போயிடுச்சு இவங்களுக்கு? நான் என்னையே கேட்டுக்கிறேன்.
அம்மாவை விட அதிகமாக நேசிக்கிறதான தேவன் எனக்கு உண்டு என்பதை நான் மறந்து போயிட்டேன். அதே நேசத்தோடு தான் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. அவரை மறந்துட்டு நீங்க எங்க ஓடுவீங்க, எங்க போவீங்க? இது வரல உழைச்சிங்களே, எவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க, என்ன கட்டிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வீணான காரியங்கள். வீணான காரியங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அழிந்து போன உலகத்துக்காக போறோம். உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய மகிமையை தேடி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாடாத மகிமையை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. இந்த பூமியில நீங்க பார்க்கிற மகிமையெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களை விட்டு போயிடும். அருமையான சகோதரி பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிரியமான பாடல். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றாருறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றாருறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கட்டின வீடு, அழகு, மாயை, அந்தஸ்தெல்லாம் ஒரு நாளைக்கு கடந்து போயிடும். கோடி கோடியா சம்பாதித்ததான மனிதன் அவனை அடக்கம் பண்ணும் பொழுது அவனுடைய சரீரத்தில் மேலே இருக்கிற அந்த போட்ட துணி தான் அவனுக்கு மிச்சம். மீதி எல்லாத்தையும் அவன் வச்சிருவான்.
அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா முழு உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு அநேக யுத்தங்களை செய்து அநேக இடங்களை ஜெயித்து கடைசி அவரை மறிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் மறித்து போகும் பொழுது என் பெட்டியில் என்னை கையெல்லாம் உள்ளே அடக்காமல் என் கை ரெண்டு பக்கமும் அப்படி வெளியே விட்டுருங்க, அப்படி தான் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். ஏன், நான் இந்த உலகம் முழுசையும் ஜெயித்தேன், எல்லாத்தையும் நான் ஜெயிக்காத நாடுகளே கிடையாது, ஆனால் நான் இப்போ போகிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நித்தியத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கணும். நான் சம்பாதித்ததான பொருளோ சொத்தோ அந்தஸ்தோ நம்மளை ஒரு நாளும் நம்மளை தாங்காது, நம்மளை விடுவிக்காதுங்க. அப்போ நம்ம எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். 722வது பக்கத்தில் இருக்குது. சங்கீதம் 82 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 3 வசனங்களை வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நம்ம எப்படி இருக்கிறோமா? அறியாமல் உணராமல் இருக்கிறோம். நம்ம எங்கே நடக்கிறோம்? அந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கிறோம். தேசத்தினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நான் உங்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் என்னுடைய ஜனங்க, நீங்கள் தேவர்கள், நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்று நான் சொன்னேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனை எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நேரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பீர்கள். நம்முடைய நிலைமையை இந்த இடத்துல சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறாரு. அறியாமலும் உணராமலும் இருக்கிறோம். காலம் கடைசி காலம், நமக்குள்ள ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அதை உணராமல் இருளில் இருந்து கொண்டிருக்கிறோம். வழி தெரியாத குருடர்களைப் போல அலைந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் வெளிச்சமாக வந்து நமக்கு பாதையை காட்டி ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்ம மறுபடியுமாக பழைய இருளுக்குள்ளே போயிட்டோம். நம்முடைய குடும்பத்தை சுற்றி ஒரு இருள் இருக்கிறது, வெளிச்சமே இல்லை. மாறினது, சூரியன் மறைந்து மறுபடியுமாக அது தோன்றுகிறது போல, காலையும் மாலையும் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுவது போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த மறைந்து போனதான பிரச்சனைகள் மறுபடியுமாக வருகிறது. நம்மை விட்டு விலகி போனதான தொடர்ந்த துன்பங்கள் மறுபடியுமாக வந்து கொண்டே இருக்கிறது. மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு விடிவே இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு? நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளை, என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு ஒரு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. பாட்டு பாடுறோம், உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமே. ஏன் நடக்க மாட்டேனுது? என்றைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? பிரச்சனை நேரத்தில் தேவ சமூகத்தை அழுறோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது போகிறோம், அழறோம், மறுபடியும் வந்துடுறோம். ஒரு மாற்றமே இல்லையே. மாற்றமே இல்லையே. மாற்றம் இல்லையா? மாற்றத்தை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரா? இல்லையா? தேவன் உண்மை உள்ளவரா? இல்லையா? தேவன் உங்களை நினைவாக இருக்கிறாரா? மறந்து போயிட்டாரா? யாருடைய தேவன் அவர்? நான் சொல்றேன் என்னுடைய தேவன் என்று. என்னுடைய தேவன் என்றால் எனக்கென்று நன்மைகள் அவர் செய்ய வேண்டாமா? தகப்பனை நோக்கி பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை அருளாமல் இருப்பது எப்படி? ஏன் இப்ப நன்மை வரல? நம்முடைய நல்ல தகப்பன் இல்லையா அவரு? நல்ல தாயை போல இல்லையா அவரு? கூட பிறந்த சகோதரன் இல்லையா அவரு?
நமக்காக வழக்காடுகிற தேவன் அல்லவா? நமக்கு நீதி நியாயம் செய்கிறதான நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா அவர்? ஏன் நம்முடைய வழக்கு இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது? இன்னும் ஏன் நம்முடைய நியாயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கல? எத்தனையோ காலமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறோம். என் குடும்பத்தில் இது நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், இந்த வீட்டை நான் கட்டணும், இந்த கடனை கட்டி முடிக்கணும், இனி எவ்வளோ காலத்துக்கு நான் இப்படியே கஷ்டப்படுறதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுறோமா? அந்த கொஞ்ச நேரத்தில் அப்புறம் மறந்துடும். இப்போ வாசித்த சங்கீதத்தில் அவருடைய சாயலால் நம்ம எப்படி இருக்கணுமா? திருப்தியால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினுடைய அன்பினாலே நம்ம நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளுக்குள்ள வரவேண்டிய காரியங்கள் வரும். தடை செய்யப்பட்டிருக்கிற நன்மைகள் நம்மை வந்து கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் இந்த சபைக்கு வந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மறந்து போனவர் போல இருக்கிறார். அவர் மறக்கல. அவர் மறக்காதனால தான் இந்த நேரத்தில் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் மறந்து போயிருந்தா நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்கவே முடியாதுங்க. அப்போ என் நினைவாக இருக்கிறதான அந்த ஆண்டவருடைய ஞாபகம் ஏன் எனக்கு இல்லாமல் போயிடுது? ஏன் அவரை மறந்து போயிட்டேன்? அவர் என்ன உங்களுக்கு துன்பம் செஞ்சார்? உங்களுக்கு என்ன துக்கத்தை கொடுத்தாரு? உங்களுக்கு என்ன தொல்லையை கொடுத்தாரு? உங்களுடைய துன்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். உங்களுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய நோய்களை சுமந்தார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் பேரில் விழுந்தது. உங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் தன்னுடைய தாடை முடியை பிடித்து எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவருடைய முகத்தில் துப்புனாங்க. உங்களுக்காக அவருடைய கண்ணை கட்டி அடிச்சாங்க. உங்களுக்காக வேதனையோடு சிலுவையில் அடிக்கப்பட்டார். கை கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனால் உங்களுக்காக மறுபடியும் எழுந்து மறுபடியும் வரப்போகிறதான தெய்வத்தை நீங்கள் எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? உங்ககிட்ட பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொண்டீங்களா? இல்லைன்னா இழந்து போயிருக்கிறீங்களா? தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம மகிமையை இழந்துட்டோம்னு சொல்லி. ஆதாமும் ஏவாளும் மகிமையுள்ள பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாளில் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்று தெரியலையா? பயப்படவே இல்லை. தேவனுக்கு முன்பாக நின்றாங்க. ஏன்னா அவங்க மேலே மகிமையின் சரீரம் போர்த்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆதாம் தன்னுடைய உணர்வுக்கு அவன் கீழ்ப்படிந்தார். ஒருவேளை இந்த ஏவாள் இல்லாமல் எத்தனை வருஷம் அவர் இருந்தார், எத்தனை வருஷம் கழித்து அவருக்கு ஏவாளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியல. இப்போ புதிதாய் வந்ததான அந்த ஏவாள் மேலே இவருடைய பாசம் நேசம் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது ஏவாளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னதான அந்த தண்டனை அவருக்கு ஞாபகம் வருது. நீ இதை புசிக்கும் நாளிலே சாவாய். ஒருக்குள்ள இருக்கிற உணர்வு வெளியே வருது. ஐயோ புசிச்சிட்டாலே, இப்போ செத்து போயிடுவாளே, இவ்வளோ நாள் என் கூட இருந்தாலே, இவ போனாலும் நான் என்ன பண்ணுறது? ஆனால் தேவனை கொஞ்ச நேரம் மறந்துட்டு தன்னுடைய உணர்வுக்கு அவர் செயல்பட்டார். நானும் அந்த கனியை புசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவன் எப்போது இவங்களோட பேசணும்னு வருகிறதான நேரத்தில் 2 பேரும் தோட்டத்தில் போய் மறைஞ்சி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் விடுறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? மகளே நீ எங்கே இருக்கிற? மகனே நீ எங்கே இருக்கிற? நம்மளோட பேசுகிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாம் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளாக மாறிட்டோம். ஆண்டவர் சொல்றார், ஒன்று நீ நிர்வாணி, நீ யார் சொன்னது? என்னுடைய மனசாட்சி. தேவனுடைய நீதியை, தேவனுடைய மகிமையை நான் இழந்துட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு மாற்றாக நானே ஒரு ஆடையை செய்கிறேன். அத்தி இலையில் ஒரு உடையை தைத்து போடுறேன். அதெல்லாம் வாடி போயிடுமே, கொட்டி போயிடுமே. நீ வீணா இப்போ உன்னை இப்படி அலங்கரிச்சிட்டு இருக்கிறிய, உன்னுடைய அலங்காரம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும் தெரியுமா? நீ கட்டி கொண்டிருக்கிற அந்த இலையெல்லாம் ஒரு நாளைக்கு அது காஞ்சி கீழே விழுந்துடும். மறுபடியும் நீ நிர்வாணியாக மாறிடுவிய தெரியுமா உனக்கு?
இந்த உலகத்தில் நான் உன்னை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய மகனே, மகளே, உன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காகத்தான் நான் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானதற்கு காரணம் நமக்கு மறுபடியும் நீதியின் ஆடையை நம்ம மேலே போர்த்த வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் தம்முடைய நீதியின் ஆடையை போர்த்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே நம்ம உணர்வுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரை மறந்துட்டோம். ஆதாமை போல இப்ப வந்ததான உறவை நம்ம ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறோம். அது இப்ப வந்தது. உன்னை தாயின் கருவிலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்காக நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவளை உன்னுடைய கண்களிலே காணவும் இல்லை, செவிகளிலே கேட்கவும் இல்லை. ஆனாலும் உன் இருதயத்திலையும் தோன்றல. அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே நீ அவர்களை அன்பு கூறுவாய் என்று தெரிந்து உன்னை தெரிந்து கொண்டு உனக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை பார்க்காம நீ உன் கண்ணை கண்டபடி திரிய வச்சுட்டு இருக்கிறியே. அழிந்து போகக்கூடியதான அழகையும் மாயையும் நம்பிக்கிட்டு இருக்கிறியே. அழியாத தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ ஏன் மறந்து விட்டாய்? அதை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். நீ இப்போ யாரை பார்க்குற? யாரை போல மாற போகிற? எதற்காக நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற? இங்கே வந்து இவ்வளோ நாள் சத்தியத்தை கேட்டு என்ன உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு? தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்றதை மறந்து போயிட்ட. இயேசு என்றால் அபிஷேகப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்று உனக்குள்ளாக இருக்கிறது. இதை அறிந்த பிசாசு உன்னை தந்திரமா உன்னை ஏமாற்றி உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை கெடுக்கணும்னு தான் உன்னோட வந்து போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த தோட்டத்தில் அநேக காட்டு மிருகங்கள் இருந்தாலும் அதில் விசேஷமா பாம்பு என்பது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த தந்திரத்தினாலே அது ஏவாளை வஞ்சித்தது. அவ பாவம் செஞ்சிட்டா. ஆதாம் அவனுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தேவனை நேசிக்கல. அவனுக்கு துணையா இருக்க முடியாது கொடுத்த மனைவியை அதனால மனைவியை நேசிக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நம்முடைய உணர்வு முதலாவது தேவன் தான். அடுத்ததான் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன். உங்களுக்கு கொடுத்திருக்கிறது முதலாவது உங்களுடைய தேவன், அடுத்தது உங்களுடைய கணவனோ மனைவியோ, அடுத்தது உங்களுடைய பிள்ளையோ, உங்களுடைய மகளோ மகனோ, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பெற்றோர். இந்த ஆர்டரை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றாதீங்க. நிறைய குடும்பங்களில் வர பிரச்சனைகளுக்கு காரணம் தேவனை வைக்கக்கூடிய இடத்துல மனைவி வைக்கிறது, பிள்ளைகளை வைக்கிறது, உறவுகளை வைக்கிறது, வேலையை வைக்கிறது, சொத்துக்களை வைக்கிறது. அது விக்கிரகமாக மாறி போய் விடுகிறது. தேவனுடைய மகிமையை நம்ம இழந்து போயிடுறோம். ஒருவேளை உணர்வுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால், கட்டப்பட்டு இருப்பீர்களானால், இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு அந்த உணர்வை உண்டாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது. காரிருளில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அழைத்ததான தேவன் உங்களை மறந்து போயிட்டாங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த காலத்தில் நடக்கிறாங்க. தேசத்தினுடைய அஸ்திபாரம் எல்லாம் அசைந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டு இருக்கிறது. உலக அரசியலில் ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டு இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ அப்படியே எப்பயும் போல பூமி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாக அது நிற்க போகிறது. சீக்கிரமாக அது அக்கினிக்கு இரையாக போகிறது. அந்த அக்கினியில இரையாகாமல் நம்மை தப்பு வைக்கும்படியாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க இல்லை. நம்ம நினைக்கிறோம் நான் சொந்தம், ஏன் இஷ்டம், நான் படித்தேன், ஏன் சொத்து. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. உங்கள் அழகு, உங்கள் படிப்பு, உங்களுடைய அந்தஸ்தெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக போயிடும், அழிஞ்சி போயிடும். நிலையானது ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமம். வானத்தில் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தை தேவன் கொடுக்கல. தெரியுங்களா? அந்த உயர்ந்த நாமத்தை தான் நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிறோம். அந்த நாமத்தை மறந்துட்டு நீங்கள் எங்கே ஓடிட்டு இருக்கிறீங்க? எத்தனை நாட்களுக்கு நீங்கள் இப்படியே இருப்பீங்க? மனம் திரும்ப மாட்டீங்களா? தேவனுடைய சாயலால் நீங்கள் மாற மாட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறதான இயேசுவை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. ஆனால் அவர் உங்களை மறக்கலை.
உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தான் உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிறாரு, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் உங்களோட வந்தவங்க இன்னைக்கு செத்து போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும். மகிமையை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஃபாதர் பாடுவார் இல்லைங்களா, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அபிஷேகம் ஒன்றை விட்டு போயிடுச்சுன்னா நீ அம்போதான். பொறுக்கை மேலே கண்ணு போச்சுன்னா அபிஷேகம் போச்சு. ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். ஆனால் இப்போ யார் மேலே உங்கள் கண்ணை வச்சிருக்கிறீங்க? தயவு செய்து நீங்கள் எப்பயும் போனது போல், எப்பயும் வந்தது போல் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு போகக்கூடாதுங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இந்த நாளில் உங்களோட தான் பேசுகிறார், வேற யாரோடையும் பேசலை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். பேசுகிற வார்த்தையை கேளுங்க. அவர்கிட்ட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்யுங்க, அர்ப்பணிங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. இல்லைன்னா நீங்கள் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும், தம்பி சொன்னது போல அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, அவர் என்னை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தினதான அந்த பொற்சலையை நான் என்ன பண்ண போகிறதில்ல, பணிந்து கொள்ள போவது கிடையாது. கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர்களுக்கு முன்பாகவே அவர் அக்கினி சூளைக்குள்ள வந்துட்டாரு. அவளுக்கு முன்பாகவே அந்த சிங்க கெபிக்குள்ள போயிட்டாரு. தம்முடைய நம்ம பிள்ளைகளை அவர் தூக்கி எடுத்தார். அதில் அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ராஜா இவங்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை இயற்றி இந்த காரியங்களெல்லாம் செய்யணும்னு யோசித்தவங்களை குடும்பமாக அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அந்த அக்கினி சூளையில் போடுறாரு. வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? அவன் கீழே கூட போலியான், மேலே இருக்கும் பொழுதே அங்கே இருந்ததான அந்த அனல் அவங்களை என்ன பண்ணிச்சான், அப்படி பொசிக்கி போட்டுச்சு. உள்ளே போய் எரியணும்னு இல்லை, மேலேயே எரிஞ்சு போயிட்டான். ஆனால் இவங்க உள்ளே போயும் சேஃபாக இருக்கிறாங்க. அதுதான் அந்த பாட்டு இருக்குங்க, சிங்க கெபியிலே நான் விழுந்தேன், அவர் என்னோடு. ஆமாம், அந்த பாடலை பாடலாமா? அந்த அடியை பாடலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பாடலை ஒரு அனுபவமாக பாடணும், ஏதோ பாடலுக்காக பாடக்கூடாது. நீங்கள் சிங்க கபிக்குள்ளே இருக்கலாம், உங்களை சுற்றிலுமா அக்கினி இருக்கலாம், உங்களை சுற்றிலுமா உங்களை பட்சிக்கும்படியா உங்களை விழுங்கி போடலான்னு காத்திருக்கிறவங்க இருக்கலாம். நீ எப்படி இருப்ப, உன்னை பார்த்துறேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக பாடுறீங்க, சிங்க கபியில நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபி
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஒருவேளை நீங்க சிங்ககேபியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களை சுற்றிலுமா உங்களுடைய விரோதிகள் உங்களை அப்படியே பட்சிக்கலான்னு சொல்லி, அழித்து போடலான்னு சொல்லி உங்களை சூழ்ந்து இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நெருங்கின தூரம் தான், ரொம்ப அருகில் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் படுற கஷ்டம் உங்களை அப்படியே நெருப்பு மாதிரி சுட்டரிக்கலாம். உங்கள் குடும்பத்தையே சுட்டரித்து போட்டுடலாம், உங்களுடைய சரீரத்தையே சுட்டரித்து போட்டுடலான்னு உங்களுடைய பலவீனங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, அவர் உங்களை காண்கிறவரும் காக்கிறவருமாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவர். அவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. அது ஒரு நாளும் பொய்யுரையாது. இந்த வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவது இல்லை. மாறாத வார்த்தைகளை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் மனிதனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டாம். மனிதனுடைய வார்த்தைகளை வந்து பயப்படாதீங்க. நீ இருக்கிறத எப்படி பார்த்துட்றேன், நீ பழச்செடிவியான்னு பார்த்துறேன், உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகிடுமான்னு பார்த்துட்றேன், உன் வீட்டை எப்படி கட்டி முடிக்கிறேன்னு பார்த்துறேன், எப்படி கடனை கட்டுறேன்னு பார்க்குறேன், இதை கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசு அப்படின்லாம் சொல்லி உங்களிடத்துல வந்து சேலஞ்சு பண்ணலாம், உங்களோட எதிரிட்டு பேசலாம். யார் இருந்தாலும் சரி,
யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடுவதே இல்லை. அவர் உங்களை அழைத்திருக்கிறாரு, உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க அவரை தெரிந்து கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. உங்களுக்காக நியமித்திருக்கிற நல்ல காரியங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது சேரப்போகிறது. எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். இந்த நாளில் நான் அதை கேட்குறேனே, என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறாதான் நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு தான் பேசுகிறாரு, உன்னோடு தான் பேசுகிறாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் உன்னை விட்டு கைவிடலை, உன்னை மறந்து போகலை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் 100க்கு 100 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு நாளும் மறந்து போனவர்கள் அல்ல. உலகம் உங்களை பரிகாசிக்கலாம், உலகம் உங்களை கைவிடலாம், உங்களுடைய உறவுகள் உங்களை தூசிக்கலாம், உறவுகள் உங்களை விட்டு விலகலாம், உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாய் நாம் இந்த வேளையில் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் உங்களுக்குள்ள வெளியேற பெற்ற தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சாயலாக உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்க. அவரையும் உங்களையும் பார்த்தா கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. அவர் எப்படி அன்புள்ளவரோ அதே போல உங்களுடைய அன்புள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அவர் எப்படி மன்னிக்கக்கூடிய தகுதியுள்ளவரோ அதே போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியதான தகுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்போடு இருக்கிறீங்க, அன்பில்லாத இருதயத்தோடு இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல, தேவன் இவ்வளோ நேரம் பேசியுமே நீங்கள் செவி கொடுக்கல. கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ நினைப்பதை விட, நீ வேண்டிக் கொள்வதை விட பெரிய காரியத்தை, அதிசயத்தை, அற்புதத்தை வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். நெடு நாட்களாய் தடைப்பட்டிருக்கிறதான உனக்கு வர வேண்டிய நன்மைகள் உன் அண்டையில் வந்து சேரப்போகிறது. நீ அங்கே போகல, அது உன் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க போகிற வல்லமையுள்ள தேவன் அவர் இருக்கிறார். அவர் உன் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். நீ ஜெபம் மாத்திரம் பண்ணிக்கிட்டாரு, அவரை மாத்திரம் நம்பு, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து. மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்காத, மற்றவங்க சொன்ன அந்த அபத்தமான வார்த்தைகளை நீ கேட்காத. அதெல்லாம் உனக்கு அழிவுக்குரிய காரியங்கள். உன்னோட அன்பாக பேசியிருக்கலாம், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அந்த நேசமெல்லாம் மாய், அது ஒரு நாளைக்கு மாறி போயிடும். அந்த பாசமெல்லாம் ஒரு நாளைக்கு மாறி போயிடும். உன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இயேசு உன் அண்டையில் இருக்கிறாரு. என் மேலே உன் நேசம் வரட்டும், என் மேல் உன்னுடைய பாசம் பெருகட்டும் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து பேசுகிறார். இப்போ நம்ம யார் மேலே நேசத்தை வைத்திருக்கிறோம், யார் மேலே பாசத்தை வைத்திருக்கிறோம், யார் மேலே நம்முடைய அன்பை வைத்திருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் நேசிக்க போகிறேன். இனி இந்த உலகமெல்லாம் மாயை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயை ஐயா, அன்பு ஒன்றே போதுமையா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போடு நம்முடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி நாம் இந்த பாடலை பாட போகிறோம். உலகமெல்லாம் மாயை ஐயா, உலகமெல்லாம் மாயை ஐயா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயை ஐயா, உலகமெல்லாம் மாயை ஐயா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அவரை இன்னும் அறியணும் அவரை கிட்டி சேரணும் நேற்று இருந்தது போல அல்ல இந்த நாளில இன்னும் அதிகமா உங்களை கிட்டி சேரணும் ஆண்டவரே உங்களை நெருங்கி வரணும் ஆண்டவரே அது ஒண்ணுதான் என்னுடைய வாஞ்சை இந்த உலகத்தையோ எந்த மனுஷனையோ பொருளையோ பொன்னையோ நான் நாடி போகல ஆண்டவரே உங்களை மாத்திரம் நான் நாடி தேடி வருகிறேன் என் இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிறதான தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சபடி சொல்லுவோமா இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே உம்மை வாஞ்சையோ இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே உம்மை வாஞ்சையோ எந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணி நினைத்து அதை இழந்து போயிட்டான் காய்ச்சுகிற கூழுக்காக அவன் ஆசைப்பட்டான் ஆனா யாக்கோபு வஞ்சகமா இருந்தாலும் ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு பிரத்யேகமான அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அவனுக்கு ஒரு கண் இருந்துச்சு எப்படியாச்சும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும் பெற்றுக்கொண்டான் திருப்தி இல்லை இறுதியாக உணர்ந்தான் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
நான் உம்மை விட போவதில்லை என்று சொல்லி அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டது போல இந்த நேரத்தில் நம்முடைய ஆசை பாசம் எல்லாம் இயேசப்பாவாக மாறட்டும். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை விட போவதில்லை, நான் உங்களை விட போவதில்லை. இறுதி வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகமோ பணமோ பதவியோ பட்டமோ எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லலாமா? நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த உலகம் வேண்டாமா ஆண்டவரே. இந்த உலகம் எல்லாம் மாயை ஆண்டவரே. காண்கிறதால பொருட்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு என்னை விட்டு விலகி போயிடும். நான் சம்பாதிக்கிறதால சம்பாத்தியம் பணம் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடும். நீங்க மாத்திரம் தான் என்னோட இருக்க போறீங்க. உங்களோட மாத்திரம் தான் எப்போதும் நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் எப்போதும் அமர்ந்து இருக்கக்கூடியதான, உங்களுடைய பாதத்தில் கர்த்தாவே எப்போதும் காத்து இருக்கக்கூடியதான கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. உங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான் ஆண்டவரே. அந்த பங்கை பெற்றுக்கொள்ள, அந்த பங்கை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அந்த நற்பொருளை அவளுக்குள்ளாக காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய மகிமையை நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு. ஆதாம் தன்னுடைய மகிமையை இழந்தான், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு மறுபடியுமாக ஒரு இரக்கத்தை காண்பித்தீர். சிம்சோன் தன் மேல் இருந்ததான அபிஷேகத்தை இழந்தான், மகிமையை இழந்தான், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு மறுபடியுமாக ஒரு இரக்கம் பாராட்டினீர். ஆனால் அவன் இரக்கம் பெற்றாலும் முடிவில் அந்த மற்ற ஜனங்களோடு தான் செத்து போயிட்டான். அந்த மாதிரி நான் சாக போகிறது கிடையாது. நான் சாவதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ளல. கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேசத்தில் நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் நானும் என் சபையும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே, உங்களுடைய வருகையோ மரண நாளோ எது எங்களுடைய வாழ்க்கையில முன்னே வந்தாலோ உம்மோடு சமூகத்தில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் தெளிவுற பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அவளுக்கு பிரதானமான தேவை ஒன்றுதான் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே மகிமை மாத்திரம் தான் எங்களுக்கு வேண்டும். உங்களுடைய மகிமையை காணும்படியா வந்திருக்கிறோம். வருகிறதான நாட்களில் உங்களுடைய மகிமையை இழந்து இந்த உலகம் முழுசும் இருளுக்குள்ள தவிக்கும். ஆனால் எங்களுக்குள்ள தேவன் வெளிச்சமாக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக போதுமானவராக இருக்கிறீங்க. எகிப்து முழுசும் இருள் இருந்தாலும் கோசேனிலே வெளிச்சம் இருந்தது. தேவ பிள்ளைகள் இருந்த இடத்துல வெளிச்சம் இருந்தது. உங்களுடைய மகிமையினாலே உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா துதி கன மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை